Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பாத்தீங்கன்னா 5:40க்கு வேக்கப் ஆயாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5:20க்காவது வேக்கப் ஆகணும்னு பார்க்குற முடிய மாட்டேங்குது. எப்போதும் போல வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு. வழக்கம் போல நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம் இல்லையா? நெய் தீபம். இன்னைக்கும் நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்க் வந்துருச்சு. மில்க் வந்து மில்க் பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இன்னொரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிள் லஞ்ச் ரெசிபி தான். ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபி போட்டாச்சு. ரீசெண்ட் டேஸாக என்னன்னு தெரியல, சீக்கிரமாக வேக்கப் ஆகுறனால பசிக்கும் போலக்கு. ரீசெண்டாக காஃபியே குடிக்காமல் இருந்தாங்க. இப்போ காஃபி கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து எப்படியா இருந்தாலுமே டைம் ரொம்ப ஆகிடுது லஞ்ச் பண்ணுறதுக்கு. மார்னிங் பண்ணுறது தான் ஆனால் வந்து எப்படியா இருந்தாலும் டைம் ஆகிடுது. ஹஸ்பண்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 7:30க்கு பிஃபோர் கொடுக்கணும்னு நான் எவ்வளோ பிளான் பண்ணுறேன், முடியவே மாட்டேங்குது. ஏன்னா மார்னிங் அந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படியா இருந்தாலும் ஒரு 6:30க்கு வரையும் ஆகிடுது. நான் காட்டுறது என்னமோ 1 நிமிஷம் கிளிப்பு தான், ஆனால் அது அந்த ஒர்க்கு வந்து எப்படியா இருந்தாலும் 6:30 வரையும் இழுத்துட்டு போயிடுது. அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock வேக்கப் பண்ண தான் சாப்பாடு, கூட்டு, குழம்பு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். சிம்பிள் தான். என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அது முதல்ல சொல்லுமான்னு தானே எதிர்பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லை, லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் தான். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு பண்ணுவேன். அது கொஞ்சம் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து லெமன் ரைஸே போதும். எங்களுக்கு வந்து தோசைலாம் எதுவும் வேணான்னாங்க. ரெண்டாவது மாவும் பெருசாக இல்லை வீட்டில், அதனால் வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு மட்டும். இப்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கரெக்டான டைமில் லஞ்ச் பேக்கும் கொடுத்தாச்சு. கரெக்டாக 7:30 கொடுத்தேன். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes பிஃபோராது கொடுக்கணும். ஒரு பக்கம் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணலையா பாப்பான்னு கூப்பிடுது. போயிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு சிங்க்கை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பிள்ளைகள்லாம் அம்மா எங்களை ஃப்ரெஷ்அப் பண்ணியான்னு கூப்பிட்டாங்க. போயிட்டு பிள்ளைகளை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு ரைஸே போதுமான்ட்டாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய சாப்பாடுலாம் சிந்திடுவாங்க, அதனால் பெருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண பெருக்கிட்டேன். இப்போ வந்து வேக்கமும் கையோட ஒவ்வொரு வேலையாக இதுக்கு மேலே தான் வந்து வேலையே அதிகமாக இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் ஆகும். அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு வேலை செய்ய 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 தான் வந்து இன்னும் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு தோணும். வேக்கம் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, விளையாடுறாங்க, அந்த டஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். எனி டைம் கொஞ்சமாவது வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் எப்போதும் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு கிரேப்ஸ் எடுத்து கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா நிறைய துணியெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் சேரில் அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இப்போ வந்து மடித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ மடித்து கொண்டு போய் ரேக்கில் வச்சா போதும் இதை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மில்க் வந்து சூடு பண்ணி இப்போ நான் வந்து காஃபி போட போகிறேன். இப்போ வந்து காஃபி போட்டேன். காஃபி போட்டுட்டு இருக்கும்போது தான் கவனித்தேன் டைம் ஆகிடுச்சு, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம லெமன் ரைஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டாச்சுங்கும்போது. ஏன் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் ரைஸ் தான் சாப்பிட்டனால ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தது போக குட்டி கப்பில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி காஃபியோட லெமன் ரைஸ் சாப்பிட்றலாம், எனக்கு மட்டும் தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். சரி வேறு ஏதாவது பசிச்சா இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு காஃபியும் கொஞ்சமாக லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போதும் ரைஸ் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. மற்ற நாள்லலாம் லஞ்ச் டைம்லலாம் ரைஸ் அப்படியே கிடக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனாலே சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. துவைச்ச துணியெல்லாம் பக்கெட்டில் இருந்துச்சு. இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ காய போட்டாச்சு. திரும்பி பார்த்தா தான் தெரியுது நுரைச்சிக்கிட்டு முறைக்குது என்ன பழைய தயிர்லாம். எண்ணங்களை பீட் பண்ணாமே வச்சுருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட்டர் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி ஒர்க்ஸ் அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஹோம் மேக்கர்னா சும்மாவா? ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பா.